தமிழில் இவர் ஐயா சொன்னதில் மிக முக்கியமானது எனக்கு ரொம்ப ரசித்த என்னவென்றால், நாடகம் என்பது டயலாக் அல்ல, உணர்ச்சிகளை பரிமாறுவது, உணர்ச்சிகளை சுட்டிக்காட்டுவதற்காக. அதற்கு மிக அவசியமானது என்னென்றால் நெடில். நான் உங்களிடம் பேசும்போது ஐயா வாருங்கள் என்று பேசுவேன் சொன்னார். அதே சமயம் அதே கருத்தை நான் எனக்குள்ளே ரிஃப்ளெக்டிவாக சிந்திக்கும் போது அந்த ஓசை உள்ளே மடங்கி விடுகிறதுன்னு சொன்னார். அருமையானது. இதற்கு இன்னொரு அருமையான விஷயம் சொல்ல விரும்புகின்றேன். தமிழ், தெலுங்கு இது ரெண்டையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தமிழில் ராமன், தெலுங்கில் அதே ராமுடு, கடைசியாக உயிர் திலம் மொழியும். ஏன் இதே தெலுங்குல போகும் ஏமண்டிகாரு பாருங்க, கேலியா கூட சொல்லுவாங்க. எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையிலும் முடிஞ்ச அளவு உயிரெழுத்து வரும்போது எல்லாமே அது ஒரு மியூசிக்கல் வந்துடுது. அதனால தான் தெலுங்கு ஒரு இசை நயம் பொருந்திய ஒரு மொழியாக வந்திருக்கிறது. இது இங்கே மட்டுமல்ல, வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகளில் இங்கிலீஷுக்கும் லாட்டினுக்கும் ஒரு அருமையான வித்தியாசம் உண்டு. இதே மாதிரி இயல்பு உண்டு. ராபர்ட், ஜான் அல்ல, ராபர்ட்டுங்கிறது இங்கிலீஷில் சொன்னால் இதே இது இட்டாலியில் போனால் ரொபர்டினோ. யூசி அப்படி ஒரு மியூசிக்கல் ரொபர்டினோ. ஜான்ங்கிறது அங்கே ஜானி, விக்டர் விக்டர் விக்டர்னா விக்டரி. இதே இது இத்தாலியில் விக்டோரியோ. பாருங்க அது எப்படி வருது பாருங்க. விக்டோரியோ ஒரு ஏற்ற மிறக்கத்தோட மியூசிக்கலாக வரும்போது ஒரு இணைப்பு பாலம் அங்கே வந்துடுது. இது ஒரு பக்கம். இது எனக்கு ரொம்ப காலமாக நான் ரசித்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தையும் ஐயாவுடைய அனுமதியில் சொல்ல விரும்புகின்றேன். தமிழில் ஒரு அளபடை ரொம்ப காலமாக நம்ம விட்டு போய்விட்ட ஒரு விஷயம். சங்க காலத்தில் குறைச்சல், திருவள்ளுவர் நிறைய பயின்றிருக்கிறார். திருவள்ளுவர் காலத்துக்கு பிறகு இளங்கோ காலத்திலையும் மற்றொரு காலத்திலும் ரொம்ப குறைச்சலாக போயிடுச்சு. ஆனால் இந்த அளபடை ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா டூல் ஃபார் கம்யூனிகேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் நான் நினைக்கிறேன். அதாவது உணர்ச்சிகளை நல்ல கொட்டுவதற்கு ஒரு வாய்ப்பா. ஒரே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாருங்க, திருக்குறளில் காமத்துப்பால்ல ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என்பிடு. நான் ரொம்ப ரொம்ப ரசித்த பாட்டு. எப்படின்னா அவன் என்ன சொல்றான், போர்க்களத்துக்கு வராதவர்கள் கூட என் பேரை சொன்னா கதி கலங்கின என்னுடைய வீரமும் என்னுடைய ஆக்கிரமமும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணோட நெற்றியில விழுந்து அடிபட்டு போச்சு அப்படிங்கிறத பாட்டு. அதற்கு எப்படி சொல்லாம ஒன்னுதற்கோ உடைந்தது. அங்கே அளபடை நீட்டும் பொழுது ஐயையோ என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய பேரும் பெருமைலாம் இந்த ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் விழுந்து போச்சு பார் அப்படிங்கிற ஒரு 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 கையா ஒரு 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 என்ன சொல்ல முடியும்னா கையேறு நிலைன்னு சொல்றதை விட அடடா இவகிட்ட போய் நான் விழுந்துட்டேன் பாரு, இவகிட்ட கண்ணில் விழுந்து நான் விழுந்து சுருண்டு போய் கிடக்கிறேன் பாரு, நான் புலியா இருந்து உன்னால எலியா போயிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்னுதற்கோ உடைந்ததே. அந்த பாருங்க அந்த இடத்துல அந்த அளபடைய ரொம்ப அழகா பண்ணதுனால அந்த அந்த முழு கருத்தினுடைய ஸ்ட்ரென்த்தும் அதனுடைய வலிமையை அந்த ஒரே அளபடையால காட்ட முடிஞ்சிருக்கு திருவள்ளுவரால். அதே பாருங்க, துப்பார்க்கு துப்பாய தூயதூம் துப்பாயதூம் அப்படிங்கும் போது இது எவ்வளவு வலிமையான ஒரு ஆயுதமா இருந்தது. நீங்க சொன்ன ஒளி ஆயுதமா இருந்ததை நாம் எப்படியோ தவற விட்டு விட்டோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொன்று பாருங்க, இதை நம்ம மறுபடியும் தமிழில் கொண்டு வர முடிஞ்சுன்னா ஐயா சொன்ன மாதிரி நாடக இலக்கியத்திற்கும் கவிதை இலக்கியத்திற்கும் இவ்வளவு நாள் விட்டு போன அளபடையை கொண்டு வந்து உணர்ச்சி வடிவத்திற்கு ஒளி வடிவம் கொடுத்து, அல்ல எப்படி சொல்லலாம், ஒளி வடிவத்தின் மூலம் உணர்ச்சிகளை நாம் பரிமாறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. சிறந்த ஒரு கருத்தை அளபடை இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அளபடை என்பது ஐயா சொன்ன கருத்தில் அந்த அளபடைங்கிறதே நம்ம மறந்துட்டோம். ஏன்னு சொன்னால் இதே நாம்
பாரதி வந்து இந்த அளபடையாக கொடுக்கல, அளபடைன்னு அளபடையாக எழுத்துக்களாக கொடுக்கல. ஆனால் அளபடைக்கான வரி சொல்கிறான். தேசம் வைத்து இழந்தான் தனமன் சீச்சீம்மா, சீச்சிக்கு நீட்டுவான். அங்கேருந்து சீ போட்டு சிச்சி என்று நீட்டுவான். சிச்சி சிறியர் செய்கை செய்தான் அப்படிம்பா. அது அந்த இடத்துல தான் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இந்த உணர்வுகளை நீங்கள் எந்த பிற மொழிக்கு கொண்டு போது இந்த சிச்சிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? அந்த அளபடை என்பதை திரும்ப கொண்டு வரணுங்கிறது இங்கே அது மிக முக்கியமானது. நமக்கு அந்த தமிழுக்கு அந்த அளபடையை நம்ம மறந்துட்டோம். அளபடையை மறந்த காரணம் நம்முடைய உணர்வுகளை பல இடங்களில் நம்ம இழந்து நிற்கிறோம். அந்த உணர்வுகளை இழப்பதற்கு அவர் சொன்ன கருத்து மிக நல்ல கருத்தாக இருக்கிறது. வேறு யாராவது சொல்ல வேண்டாம் சொல்லலாம். இல்லை அம்மா, வேறு யாராவது சொல்கிறதுன்னா சொல்லலாம். நான் பேசி முடித்தேம்மா. நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன். நான் வேணுமென்று நீட்டு கொண்டு பேசுகிறது அர்த்தம் கிடையாது. என்ன செய்யணுமோ சொல்லி முடிச்சிட்டேன் நான். அதுக்கு அவர் அழகான ஒரு ரொம்ப அழகான கருத்தை சொன்னார். அது தமிழ் இதான் நான் சொல்ல வந்தது வார்த்தைகளை மட்டும் மனிதன் வார்த்தைகளை மட்டும் மனிதன் புரிய முடியாது. வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓசைகள் தான் மனிதனை புரிய வைக்கும். உணர்வதற்கு பயன்படுது. அதுதான் நானும் சொன்னேன். நான் ஆரம்பத்தில் அப்படியே சொன்னேன். ஓசை உணர்வதற்கு பயன்படுவது என்பதுதான் என்னுடைய கருத்து. உணர்வது தான் நாடகம் என்பேன். நாடகம் புரிவது கிடையாது. புரிகிறது நாடகத்து மூட புரிஞ்சோன்னு சொல்லிடுறதெல்லாம் தற்காலிக புரிதல் நின்று. புரிகிறதுக்கு நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி தான் புரியும். பல விஷயங்கள் ஆயுசு முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் புரியல நமக்கு. நம்ம சில விஷயங்களை பொய் சொல்லாதேங்கிறதுனா எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். எத்தனை ஒரு ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஒரு பரம்பரையிலேருந்து ஒரு வாழையடி வாழையாக சொல்லாமல் இருக்குமா? ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுதா? ஆகவே நாம் திரும்ப 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 புரிந்து கொள்ளுவது என்பது வேண்டும். அது பெரிய கஷ்டம். வாழ்க்கையை புரிய முடியல. பெரிய இலக்கியங்களை நீங்கள் பார்க்கலாம். பெரிய இலக்கியங்களை நீங்கள் எந்த இலக்கியங்களை பார்த்தாலும் சரி, நீங்கள் கிரேக்க இலக்கியங்களும் பார்த்தாலும் சரி, ஈடிபஸ் கடைசியில் என்ன சொல்கிறான்? அந்த ஸ்பிங்ஸ்னு கூடிய அந்த சிங்கத்தில் போட்ட மனுஷத்தில் போட்ட சிங்கத்துக்கு பதில் சொன்ன ரிடில்ஸுக்கு பதில் சொன்ன அந்த ஈடிபஸ் கடைசியில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, எனக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு, புரியாத விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த நாடகத்துடைய சிறப்பு. அதை உணர்வது தான். நான் அதுதான் சொன்னேன். இந்த உணர்வது நம்முடைய சிலப்பதிகாரம் மணிமேகலையில் 2 பேர் தான் உணர்றாங்க. மணிமேகலை யாருடைய காப்பியம்னா என்னை பொறுத்தளவில் மாதவியினுடைய காப்பியம். அது மாதவியுடைய பொண்ணு நடுநாயகமாக இருந்தாலும் மணிமேகலை என்பது மாதவியினுடைய ஒரு காப்பியம். கண்ணகி உணர்ந்த மாதிரி அவன் உணர்ந்தா. அவர் கோவலம் போயிட்டான்னு சொன்ன உடனே, ஏன்னா மாதவி என்பவ நாடக மகிழராக இருந்தாலும் அவளை பொறுத்தளவிட கோவலனோடு வாழ்கின்ற தன்னை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், கோவலன் இறந்த உடனே நானும் போயிருக்கணும். அப்படி இல்லாட்டனா ஊரில் ஏதாவது அந்த நோன்பு நோட்பாங்க, இது செய்வாங்க. அதுபோல் இல்லாமல் கண்ணகி அவனுக்கு பழியை நீக்கிட்டு போன கண்ணகியுடைய பத்தினுடைய